இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபாலோயர் இந்த மாதிரி லவ்வை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு லவ்வை பற்றியே ஒன்றும் தெரியாது. நானே ஒரு தற்குறி. எனக்கு லவ்வை நான் பார்த்ததை வச்சு சொல்கிறேன். பேசிக் கைண்ட் ஆஃப் லவ் எப்படி இருக்கும்னா, லைக் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணியிருப்பாங்க அந்த பாய் ஃப்ரெண்டுக்கும் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் இடையே. ஸோ அவங்களுக்குள்ளார யார் யார் மீட் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு நடுவில் நீ கரெக்டான டைமுக்கு வரணும், போகணும், கரெக்டான டைமுக்கு வந்துட்டு என்னையா பார்க்கல அப்படி இப்படின்னு சண்டைலாம் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஒன் கைண்ட் ஆஃப் லவ். சண்டை போடாத நாட்களில் சண்டை போடுறதா வந்துட்டு பேசிக் கைண்ட் ஆஃப் லவ் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் ஓகே தான், ஒன் கைண்ட் ஆஃப் ஓகே. அண்ட் இதில் இன்னும் சில 2 விஷயங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. என்னென்னா, ஒன்று வந்து ரெஸ்பெக்ட், இன்னொன்று வந்துட்டு அதுதான் முக்கியம், புரிதல். இந்த ரெஸ்பெக்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா, நல்ல ஒரு வேர்ட்ஸ் சொல்கிறது மட்டும் ரெஸ்பெக்ட் கிடையாது. ஹாய் மேம், ஹாய் சார், குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட்டு, ஸோ எப்படி சாப்பிட்டீங்க, என்ன சாப்பிட்டீங்க, இதெல்லாம் கேட்குறது வந்துட்டு பேசிக் மேனர்ஸ். ஸோ பேசிக் வேர்ட்ஸ். அதில் லவ்ன்றது எப்படி வரும்னா, லைக் ஒரு பர்சன் வந்து ஏதோ ஒரு கோவத்துலையோ இல்லை ஏதோ ஒன்றத்தில் வந்து திட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, நம்ம அவங்களுடைய ரெஸ்பெக்டாக இருக்கணும் அப்படின்றது கிடையாது, அமைதியாக இருக்கலாம். அதுதான் பேசிக் கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட். நம்ம வந்துட்டு திட்டிட்டோன்றதுக்காக நம்மளும் வந்து அப்யூசிவாக ஏதோ ஒன்று திட்டி, ஸோ அது வந்துட்டு அவங்களுடைய அவ்வளோ நாள் வந்து லவ்வாக பேசிக்கிட்டு இருந்தது ஒரு பாயிண்ட்டில் குறைச்சிரும். ஸோ அது ஒரு பாயிண்ட்டில் நம்ம இன்மேட்டுக்கு ஏதாவது ஒன்று சொன்னோன்னா கூட இந்த பையன் திட்டுவான் இல்லை இந்த பொண்ணு திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்கள யோசிக்க வச்சிரும். ஸோ அந்த ரெஸ்பெக்ட் கொடுங்க, ஒரு மாதிரி ஹம்பிளாக ட்ரீட் பண்ணுங்கள். அண்ட் இதே சமயத்தில் புரிதல்னு ஒன்று இருக்குது. புரிதல் தான் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக வந்துட்டு ஏதாவது ஒன்று கோவமாக யாராவது திட்டாங்க, இல்லை யாராவது வந்துட்டு இது சொல்லிட்டாங்க, இல்லை ஏதாவது ஒன்று நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சோகமாவோ இல்லை அழுதுட்டோ இல்லை கோவமாவோ இருந்தாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட போயிட்டு ஏன் என்னன்னு கேட்டு ஒரு மாதிரி நச்சரிச்சுட்டே இருக்காதீங்க. லைக் அதே சமயத்தில் அவங்கக்கிட்ட நீ இப்படி அந்த கோவத்தினாலாம் வந்துட்டு என்கிட்ட இப்படி சண்டை போட்டுட்டு என்கிட்டையும் பேசாமல் இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஏதாவது ஒன்று தேவையில்லாமல் பேசி அவங்களை இன்னும் டென்ஷன் பண்ணாதீங்க. அப்படி இருந்தாங்க அப்படின்னா ஒரு தடவை போயிட்டு காமா, சரி விடு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை கேளுங்க. அப்படியும் சொல்லலை, ஏதாவது ஒன்று இருக்காங்கன்னா, சரி உனக்கு வந்துட்டு டைம் எடுத்துக்கோ, உனக்கு எப்போ வந்து சொல்லணும்னு தோணுதோ அப்போ நான் இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிற வேர்ட்ஸ்லேயும் ஒரு லவ் இருக்குது. ஸோ இதுதான் புரிதல் அண்ட் ரெஸ்பெக்ட். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அதிகமாக லவ் பண்ணிட்டு இப்படி இப்படின்னு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க, லைக் என்ன சொல்கிறது, அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஐயா இருந்ததுன்னா அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. இதுலேயும் மேபி உங்களுக்கு கைண்ட் ஆஃப் யூஸ்ஃபுல் திங்ஸ் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. அண்ட் லைக், கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிடுவீங்க, ஃபாலோ பண்ணிடுவீங்கன்னு நம்புகிறேன். பாய்.